Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக 1 இல்லை 2 இல்லை 3 உண்மை சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த 3 உண்மை சம்பவத்தையும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு இவங்க வணங்குற குலதெய்வமே வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சம்பவத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு நண்பர் தான் இறந்து போன நண்பர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு ஒரு உண்மை சம்பவத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்லைன் ஸ்டோரியாக சொல்லும்போது உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஆனால் இன்சிடென்ட்டாக பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இன்னொரு சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரிலிங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போலாம். நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா படிச்சுட்டு earn பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஃப்ரீலான்சர் ஆக ஆசைப்படுறீங்களா? கரண்டா ஒர்க் பண்ற ஜாப்ல இன்கம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? சோ உங்களுக்கான வீடியோ தான் இது. சிம்பிள் லேர்ன் இது ஒரு ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இவங்க இப்போ ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க வித் ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மட்டும் இல்லாம கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஐடி குள்ள போக ரொம்பவே ஈஸியா இருக்கிற ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்னென்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா, லாராவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் ரியாக்ட் ஜேஎஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லாராவில் வித் வியூ ஜேஎஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அந்த மொபைலுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளட்டர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் ஃபார் போத் ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS. இவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்து ஒன்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள ஃபுல் சோர்ஸ் கோட் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. சோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே நல்லா earn பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதுவும் பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி. இது மட்டும் இல்லாம இவங்க உங்களுக்கு 75% ஆஃபரையும் ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் 5,000 ஃபார் 1 மந்த், 10,000 ஃபார் 2 months அண்ட் 15,000 ஃபார் 3 months. இந்த மூணுத்துல நீங்க என்ன பேக்கேஜ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 30,000 வர்த்துள்ள சோர்ஸ் கோட் ஃப்ரீ. சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ட்ரைனிங்க்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ஆஃபர் வெறும் 7 டேஸ்க்கு மட்டும் தான். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர். இவரோட நேம் பிரசன்னா. இவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அண்ட் இந்த பி சம்பவம் இவருக்கு நடக்கல, இவருடைய சொந்த தம்பிக்கு தான் நடந்திருக்கு. அதுவும் 2019. சொல்லப்போனா தம்பிக்கு இந்த பேய் சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்குது அப்படின்னு ஆரம்பத்துல வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ற மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரிய வந்திருக்கு நம்ம தம்பி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2018-19 இந்த டைம்ல இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண பிரசன்னா. இவங்க ஃபேமிலி அண்ட் ரிலேஷன் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய துக்கமான விஷயங்கள் கண்டினியூவா அடுத்தடுத்து விழுந்துட்டு இருக்கு. துக்கமான விஷயம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இறப்புகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் பிரசன்னா இவங்க வீட்டு சைட்ல நிறைய நடக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் என்ன, நம்ம ஃபேமிலியில மட்டும் துக்கமான விஷயம் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு இவங்க குலதெய்வம் கிட்ட போயிட்டு குறி கேட்கலாம் அப்படின்னு இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே இவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. இப்ப அதுக்கேற்ற மாதிரி இவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க குலதெய்வமான கருப்பசாமி கோயிலுக்கும் வராங்க. அண்ட் அங்க வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை பத்தி குறிக்கைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கருப்பசாமி சொல்ற விஷயம் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பையன் தான் அப்படின்னு பிரசன்னா இவருடைய தம்பிய சொல்றாங்க. அந்த தம்பிய கை காட்டின உடனே இங்க இருக்கிற யாருக்குமே ஒன்னும் புரியல. இவன் என்ன பண்ணா, இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு மேலும் அவங்க குலதெய்வம் கிட்ட கேட்கும்போது பிரசன்னா இவருடைய தம்பி அவருடைய டீனேஜ் வயசு, அதாவது இந்த 16-18 இந்த வயசுல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப், அதாவது இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏதோ ஒரு ஏரியாவுக்கும் போயிருக்காங்க. அப்படி இவங்க போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட். இதனால அங்க டிராபிக் கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச பிரசன்னா இவரோட தம்பி என்ன பண்றாருன்னா, என்ன இவ்வளவு டிராபிக்கா இருக்கு அப்படின்னு இவரும் இறங்கி கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்திருக்காரு. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்தே நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் ஸ்பாட்ல இறந்திருக்காரு. அந்த ஒரு விஷயத்த கிட்டையும் போய் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு, வீட்டுல இவருக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருப்பாங்க, இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணிருக்காரு.
பட் இப்படி ஃபீல் பண்ண இந்த ஒரு விஷயம் கொஞ்சமாக ஃபீல் பண்ணல, ரொம்பவே அதிகமாகவும் ஃபீல் பண்ணியிருக்காரு. இதுவே தம்பி இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்னு அப்போ அவர் எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய சொந்த ஊரான கரூருக்கும் வந்துட்டாரு. பட் இவர் எந்த இடத்துல யார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அனுபவப்பட்டாரோ அந்த இறந்து போன மனிதனோட ஆன்மா அந்த இடத்துல தான் சுத்திட்டு வந்திருக்கு. அண்ட் இங்க தம்பி இவருக்காக ஃபீல் பண்ண உடனே அந்த ஆன்மா அவரையும் பொசஸ் பண்ணிருக்கு, அதாவது அவருடைய உடம்ப ஆக்கிரமிச்சிருக்கு. ஆனா அந்த சமயம் இந்த ஒரு விஷயம் தம்பி இவருக்கும் தெரியல. சாதாரணமா ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் பிரசன்னா இவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. சொன்ன மாதிரி அந்த அடுத்தடுத்து துக்கமான விஷயங்கள் நிறையவே விழவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் பிரசன்னா இவங்க வீட்டில் ஆரம்பத்தில் ஒரு சில துக்கமான விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியல. கடைசியாக பிரசன்னா இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அதில் இவங்களுக்கு ஒரு டவுட்டும் இருந்திருக்கு. ஏன்னா நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இறந்து போயிருக்காரு அப்படின்றது இங்கே இருக்கிற யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியலன்னு தான் இப்போ குலதெய்வம் கிட்ட போயிட்டு குறி கேட்கவும் போயிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிற குலதெய்வம் உங்கள் பையன் உடம்புல ஒரு ஆன்மா இருக்கு, இவனுடைய பருவ வயசில் இவன் வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். அண்ட் அங்கே இறந்து போனவங்க மேலே அனுபவப்பட்டதுனால அந்த ஆன்மா இவனை பின்தொடர்ந்து இப்போ உடம்புலயே வந்திருக்கு. இதனால தான் உங்க வீட்டுல நிறைய இறப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு விஷயத்த பிரசன்னா அண்ட் பிரசன்னாவோட அம்மா இவங்க 2 பேருமே சுத்தமா நம்பல. எது இத்தனை வருஷமாவே என் பையன் உடம்புல பேய் இருக்கு அண்ட் இதனாலதான் எங்க வீட்டுல துக்கமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு பிரசன்னா இவரும் ஃபீல் பண்ணிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த பேய் பிசாசு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. இந்த காலத்திலும் பேய் பிசாசா அப்படின்னு இவரும் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் நடந்திருக்காரு. ஆனா வெளிப்படையா இல்ல, உள்ளுக்குள்ள. இந்த இடத்துல பிரசன்னா அண்ட் அவங்க அம்மாக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற பூசாரிக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் அப்படி பூசாரிக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா பூசாரி உடம்புல இவங்களுடைய குலதெய்வமான கருப்பசாமியும் வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு நான் நிரூபிக்கிறேன். இன்னைக்கு நடுராத்திரி உன் தம்பி உடம்புல இருந்து அந்த இறந்து போன ஆன்மா கதரும் அந்த கதற வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு. இதுக்கப்புறம் எல்லாருமே கோவில்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அன்னைக்கு வழக்கம் போல எல்லாருமே தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம் இந்த சைட்ல பிரசன்னா இவரும் முழிச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா பிரசன்னா அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரசன்னா இவருக்கு கோவில்ல சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்திருக்கு. நைட் எதுவும் நடக்கும்னு சொன்னாங்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. டைம் 10 ஆகுது, 11 ஆகுது. அப்படியே அந்த 12 ஆனதுக்கு அப்புறம் 12 மணியை தாண்ட ஆரம்பிக்கும் போதுதான் இவங்க வீட்டுல அந்த ஒரு சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது தம்பி ஒரு தனி ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி தம்பி அவருடைய சாதாரண வாய்ஸ்ல சாதாரண குரல்ல தான் பேசிட்டு இருந்தாரு. பட் அந்த 12 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பியோட குரல்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது வீட்டில் இருக்கிற அண்ணன் இவரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அது சாதாரணமான குரல் இல்லை, ஒரு மாதிரி அலறுது, அழுவுது, அந்த வீட்டையே வந்து 2 ஆக்குற மாதிரி அந்த ஒரு சத்தம் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு சத்தம் பிரசன்னா இவரை சுத்தமா தூங்கவும் விடல. அண்ட் அப்பதான் அவருக்கு ஃபீல் ஆகுது, அப்பனா கோவில்ல சொன்னது உண்மைதானா, ஏன்னா இங்க இருக்கிறது என் தம்பி தான், ஆனா இது என்னுடைய தம்பி குரல் கிடையாது. இத்தனை வருஷமா நான் அவனை பார்த்துட்டு இருக்கேனே, இந்த மாதிரி அவன் பேசுறதும் கிடையாது. கண்டிப்பா இது என் தம்பியோட குரலே கிடையாது. ஏதோ விபத்துல இறந்து போச்சா இல்ல தற்கொலை பண்ணி இறந்து போச்சான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஆன்மா தான் இப்போ என் தம்பி உடம்புல இருந்துட்டு அவனை படாத படுப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஒரு விஷயம் அப்பதான் அவருக்கே புரிய வர பக்கத்துல அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா எழுப்பின உடனே அம்மா எதுவுமே பேசாத, அந்த சத்தம் உனக்கு கேக்குதா பாரு அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு அம்மாவையும் எழுப்பி விடுறாங்க. இப்ப அதுக்கேற்ற மாதிரி அம்மா இவங்களும் எந்திரிச்சு டேய் என்னடா சத்தம், யாரா கத்துறா அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் பயப்பட, அதுக்கப்புறம் தான் பிரசன்னா இவரும் சொல்றாரு, அம்மா அது வேற யாரும் இல்லை, அந்த ரூம்ல கத்திட்டு இருக்கிறது தம்பி தான். அந்த கருப்பசாமி சொன்ன மாதிரி அவன் உடம்புல உண்மையிலேயே ஏதோ இறந்து போன ஆன்மா இருந்துட்டு இருக்கு. ஆனா இத்தனை வருஷமா இப்ப அவனுக்கு வயசு பார்த்தோன்னா 25 ஆகுது. அதாவது 2019 நிலவரப்படி அவருக்கு 25 வயசு. இப்ப இவனுக்கு 25 வயசு ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயம் இவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியல பாத்தியா. ஒருவேளை இதனாலதான் நம்ம வீட்டுல கண்டினியூவா இந்த துக்க விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனா பிரசன்னா அண்ட் அவங்க அம்மாக்கு தம்பி ரூமுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா 2 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலே அந்த சத்தம் அடங்குற வரைக்கும் இவங்களும் பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப நேரமா அந்த அழகு சத்தமும் கேட்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ரூம்ல அந்த சத்தம் அடங்கவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் இங்க பிரசன்னா அண்ட் அம்மா 2 பேருமே அந்த சத்தம் அடங்கிருச்சு, இதுக்கப்புறமாச்சு நம்ம தூங்க ட்ரை பண்ணலாம், அட ஏதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த இரவை ஓட்டியிருக்காங்க.
இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே பிரசன்னா இவரு வேலையை என்ன பண்றாருன்னா, தம்பி என்ன பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கும் போறாரு. அண்ட் போனா தம்பி நார்மலா தூங்கிட்டு இருக்காரு. அந்த தம்பியை தட்டி எழுப்புறாங்க. அவரும் நார்மலா எந்திரிச்சு, டேய் என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லடா என்னன்னு தெரியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது, யாரோ 4-5 பேர் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் கொஞ்ச நேரம் தூங்குறாரு. இப்போ தம்பி தூங்குற இந்த ஒரு கேப்ல பார்த்தீங்கன்னா பிரசன்னா அண்ட் அவங்க அம்மா 2 பேருமே கருப்பங்கோயிலுக்கும் போறாங்க. ஏன்னா நைட் நடந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஸோ இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோவிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பூசாரி சொன்ன விஷயம் இதுதான். நானும் அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணேன். அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு அந்த கருப்ப சன்னதிக்கு போயிட்டு நாங்கள் கருப்பகண்டை கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க நைட்டு இத்தனை மணி, அதாவது 12:15 அந்த டைமில் வந்து 2:30 மணி வரைக்கும் நான் பூஜை பண்ணினேன். அதனால தான் வந்துட்டு அந்த நீங்கள் கேட்டீங்கல்ல ப்ரூஃபு, நான் காட்டிட்டேன் உங்களுக்கு ப்ரூஃப் இதுதான்ட்டு. கதறிச்சா, கத்துச்சா, உங்கள் வீடே அதிர்ச்சா, ஆனால் வெளியே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். உண்மைதானே? இப்போ நம்ம எல்லாம் ஆன்மா இருக்குன்றத அப்படிங்கிறாங்க ஜி. இப்படி வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் புட்டு வச்சதுக்கப்புறம் இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாச்சு இந்த பிரச்சனையில இருந்து எங்கள் குடும்பத்தையும் என் தம்பியும் காப்பாற்றுங்க அப்படின்னு பிரசன்னா அண்ட் அவங்க அம்மா 2 பேருமே அந்த இடத்துல கதறிட்டும் இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பூஜைலாம் பண்ணுறாங்க. இந்த பூஜைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த ஆன்மாவை நான் அடக்கிறேன், அதை இந்த எலுமிச்சை பழத்திலேயே அடக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அங்கே நடுவில் அந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தில் இந்த எலுமிச்சை பழத்தை ஏதாச்சும் வச்சாங்கன்னா ஒன்று அந்த எலுமிச்சை பழம் அழுகி போகும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கருப்பாக மாறும். பட் இந்த இடத்துல அந்த எலுமிச்சை பழத்துல இருந்து ஒரு மாதிரி அலற சத்தம், அழுகிற சத்தம் கேட்கறது இங்க இருக்கிற எல்லாருமே விசித்திரமா பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த எலுமிச்சை பழத்தை சுத்தி ஒரு மாதிரி தண்ணி வடிகிற மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த பழத்துல எங்கேயுமே ஓட்ட போட்ட மாதிரியும் இல்லை, ரொம்பவே கிளீனா தான் அந்த பழமும் இருக்கு. இருந்தாலும் ஒரு மனுஷன் அழும்போது எந்த அளவுக்கு தண்ணி வருமோ அதே மாதிரி அந்த எலுமிச்சை பழத்துல இருந்து இந்த தண்ணி வரது அந்த அழுகிற சத்தத்தை கேட்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் பூசாரி உடம்புல இவங்க குலதெய்வமான கருப்பசாமியா வராரு. வந்தது மட்டும் இல்லாம இப்ப இந்த எலுமிச்சை பழத்தை கருப்பன் இவரு கையில வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நான் உனக்கு இன்னொரு எலுமிச்சை பழமும் தரேன், இதை மந்திரிச்சு தரேன், இது உங்க வீட்டு வாசப்படியில கட்டுங்க, உங்க வீட்டு வாசப்படியில கட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை நல்லா மந்திரிச்சு பிரசன்னா அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டு வாசல்ல கட்டினதுக்கு அப்புறம் இந்த சைட்ல பூசாரி உடம்புல இருக்கிற கருப்பசாமி இந்த பேய் அடக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவங்க குடும்பத்திலயும் சரி அண்ட் அவங்க தம்பியும் நார்மலா இருக்காரு. அதுக்கு அடுத்தடுத்து அவங்க குடும்பத்துல இந்த துக்கமான விஷயம் எதுவுமே நடக்காம ரொம்பவே சாதாரணமா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த இப்ப நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது கூட பிரசன்னா இவரால சுத்தமா நம்ப முடியல. இத்தனை வருஷமா இதுக்கான ரீசன் என் தம்பி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் அப்படின்னு. பட் கடைசியா இப்ப அதை துரத்தி அடிச்சதுக்கு அப்புறம் எங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ பிரசன்னா இவங்க தம்பிக்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ரெண்டாவதாக பார்க்க போற இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் வாசுதேவன். இவர் தூத்துக்குடி மாவட்டம்ல இருக்கிற ஆழ்வார் தோப்பை சேர்ந்தவர். அண்ட் வாசுதேவன் இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ சென்னையில இருந்து தான் வேலை பார்த்துட்டும் இருக்காரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா 2018 நடந்திருக்கு. அதுவும் கிறிஸ்மஸுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான். வாசுதேவன் அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. பட் அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியில இருக்கிற வாசுதேவன் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, தம்பி இப்பெல்லாம் நீ ஊருக்கு வரணும்னு அவசியம் இல்லப்பா, இன்னும் ஒரு மாசம் விட்டா கிறிஸ்மஸும் வந்துடும், இப்போ எடுக்கிற லீவை அப்போ மொத்தமா சேர்த்து எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது வாசுதேவன் இவருக்கும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. ஏன்னா ரொம்ப நாள் சொந்த ஊர்ல இருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும், அண்ட் ஃபேமிலி கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இவரும் சரிப்பா நான் கிறிஸ்மஸுக்கே வந்துடுறேன் அப்படின்னு இப்போ ஊருக்கு கிளம்புற இந்த பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வாசுதேவன் அவங்க ஆஃபீஸில் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் கூட இவரோட ஃப்ரெண்டான ஒரு பொண்ணும் சைடில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாசுதேவன் இவர் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணு இங்கேருந்து கொஞ்சம் நகர்ந்து போனாங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வாசுதேவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போதும் இல்லை இந்த இடத்துல இது ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வாசுதேவன் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றுமே புரியல. இது உருவமா
அதுவும் இங்கேயா, அட அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டும் நார்மலாகிடுறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா வாசுதேவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீக்கெண்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அண்ட் வாசுதேவன் மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலா 4 பேரும் இவங்க எங்க உட்காந்து சரக்கு அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற ரூமோட மாடியில தான் நைட் டைம்ல உட்காந்து சரக்கு அடிப்பாங்க. அதே போலதான் அன்னைக்கு நைட்டு உட்காந்து மாடியில எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கு. அப்படி இந்த இடத்துல இவங்களோட வேலை எல்லாம் போயிட்டே இருக்க திடீர்னு இந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அப்படியே ஷாக் ஆன மாதிரி நிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸும் டேய் அவன் எங்கடா பாக்குறான் அப்படின்னு அந்த பார்த்துட்டு இருக்கிற அந்த டைரக்ஷன் திரும்பி பார்த்தா இந்த மாடியோட ஒரு ஓரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரமான ஒரு உருவம், சாதாரண மனுஷனை விட ரொம்பவே வளர்த்தி அந்த உருவம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த கிராஸ் பண்றத வாசுதேவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்த விட்டு கீழே வந்ததுக்கு அப்புறம் வாசுதேவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, மா இப்போதாம இந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன், அண்ட் இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்தா அப்படின்னு சொல்லும்போது வாசுதேவன் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, தம்பி என்னப்பா என்னென்னவோ சொல்ற, நீ அங்க இருக்காத உடனே ஊருக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல இந்த உருவத்தை பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு ஒரு வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கும் கிளம்பிடுறாங்க. வாசுதேவன் இவரும் தூத்துக்குடி கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் இவங்க வீட்டுல இருந்து தான் வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். இப்படி வாசுதேவன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் வாசுதேவன் இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் தங்கச்சி அம்மா இவங்க 2 பேருமே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கோயிலுக்கும் போயிருக்காங்க. பட் கோவில்ல அந்த பிரேயர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாசுதேவன் இவரோட தங்கச்சிக்கு ஏதோ ஒரு வினோதமான ஒரு உணர்வும் ஏற்படுது. அது என்னன்னா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ ஒன்று வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவங்களும் அடிக்கடி பின்னாடியும் திரும்பி பார்த்துருக்காங்க. ஆனா அந்த இடம் சாதாரணமா தான் இருந்திருக்கு. பின்னாடி பெருசா யாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இல்லை. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் தங்கச்சி இவங்க ஃபீல் பண்ற விஷயம் சம்திங் ஏதோ கருப்பா ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாங்க. ஆனா அந்த உருவம் இவங்க வீடு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அண்ட் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அம்மா கிட்ட சொன்னாதானே பயப்பட போறாங்க அப்படின்னு அம்மா கிட்டயும் சொல்லல, டைரக்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஆல்ரெடி சென்னையில அண்ணன் இந்த மாதிரி விஷயத்த ஃபீல் பண்ணிருக்கானே அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தங்கச்சி அண்ணகிட்டயும் சொல்றாங்க. டேய் இது போல கோயிலுக்கு போயிட்டு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம், அப்ப கருப்பான ஒரு உருவம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது இங்க வாசுதேவன் இவர் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு பயங்கரமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி இது பொறுமையா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவரும் மற்ற வேலை ஆஃபீஸ் வேலை எல்லாம் பார்த்துட்டும் இருக்காரு. அண்ட் இவருக்கு ஒரு ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு 1-2 நாள் டைம். இந்த 1-2 நாள் வாசுதேவன் இவருக்கு எந்த வேலையுமே இல்லை, ஃப்ரீயா தான் இருக்காரு. இந்த ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம், தம்பி வீட்டில் ஃப்ரீயாக தானப்பா இருக்க, கொஞ்சம் நம்ம நிலத்து வரைக்கும் போகலாம், ஏன்னா அங்கே அறுவடை காலமும் வந்துடுச்சு, ஸோ என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இப்போ வாசுதேவன் அப்பா இவங்க 2 பேருமே இவங்க விவசாய நிலத்துக்கும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவங்க விளைய வச்ச பயிர் எல்லாமே ஏதோ ஒன்று ஆக்ரோஷமாக பிடுங்கி போட்ட மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு இது இந்த பன்னி இல்லை ஏதாச்சும் மிருகம் பண்ண மாதிரி தெரியல, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த பன்னி இந்த மாதிரி மிருகம் ஏதாச்சும் இந்த வயல்வெளி போந்து நாசம் பண்ணோம், ஆனால் அது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நைட் அந்த இடத்துல காவலுக்கு இருந்தவரை விசாரிக்கும் போது தான் இவருக்கும் தெரியுது உண்மையிலே இந்த விஷயத்த பண்ணது பன்னியோ இல்லை மற்ற விலங்கினமோ கிடையாது. உண்மையிலே இது பண்ணது கிட்டத்தட்ட 12 to 15 அடி உயரம் ஏதோ ஒன்று மனுஷ மாதிரி தான் இருக்கு. அதோட தோற்றமே மனுஷ மாதிரி தான் இருக்கு. அதுதான் இந்த வயல்வெளியில பூந்து இங்க இருக்கிற விவசாய நிலத்தை கலைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் இங்க இருக்கிற பயிர் எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த இதுக்கு முன்னால் நைட்டு பண்ணதா அங்க இருக்கிறவங்களும் பார்த்துருக்காங்க, அலறி அடிச்சிட்டும் ஓடி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட வாசுதேவன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி இவங்க டீம்ல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததா சொல்றாங்க. சேம் அதே உருவத்தை இவங்களும் மாடியில பார்த்துருக்காங்க. அண்ட் அதே போல ஒரு உருவம் இவங்க தங்கச்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த உருவமும் சேம் இதே போல ஒரு 12 to 15 அடி உயரம் இருக்கும். இப்போ அதே உருவம் தான் நம்ம நிலத்தையும் வீணாக்கி இருக்கு. அப்பனா சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே அப்பா இவர் என்ன பண்றாருன்னா, இதை நம்ம கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே என்னன்னு பாத்துறோம் அப்படின்னு இதை நாம முஸ்லீம் பாயை வச்சு தான் சரி பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உடனே பாய் அவரையும் பார்க்க போறாங்க. இப்ப டைரக்டா தர்காவுக்கு போயிட்டு அந்த பாயை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வாசுதேவன் இவர் தான் ஆரம்பத்துல இருந்து இவர் பார்த்து ஃபீல் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்போ பாய் அவரு கிளீனா சொல்ற விஷயம், தம்பி
உங்க மேல யாரோ இந்த கெட்ட முனியை ஏவி விட்டுருக்காங்கப்பா. அண்ட் இந்த இடத்துல சின்ன கிளாரிஃபிகேஷன், கெட்ட முனி அப்படின்றது வந்து பேயை குறிக்கிறது, அண்ட் முனி அப்படின்றது வந்து காவல் தெய்வத்தை குறிக்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்ட முனியை வந்து உங்க மேல ஏவியும் விட்டுருக்காங்க. அண்ட் முதல்ல இந்த கெட்ட முனியை உங்களை சேர்ந்தவங்க யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு உங்க ஆபீஸ்ல பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட கெட்ட முனியை வந்து உங்க மேலதான் ஏவி விட்டுருக்காங்க, உங்களை கொல்றதுக்காக தான் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது இங்க வாசுதேவன் இவருக்கு சுத்தமா புரியல. இது என்ன கொள்றதுக்கா, நான் என்னடா பண்ண அப்படின்னு அவருக்கும் எதுவுமே புரியாம முடிச்சிட்டு இருக்காரு. உடனே பாய் இவர் என்ன பண்றாருன்னா இந்த புனித தண்ணி மந்திரிச்ச தண்ணி என்ன பண்றாருன்னா இவங்க வீட்லயும் சரி வயல்வெளியா இருக்கட்டும் அண்டு வாழைத்தோப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலயுமே சின்ன சின்ன பூஜை எல்லாம் பண்ணி அந்த இடத்துல இந்த புனித தண்ணியை தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தெளிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்பவே சுமூகமா தான் போயிருக்கு. 10 நாள் சொல்றதை விட அது அடுத்த நாள் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்கு. இந்த கேப்ல வாசுதேவன் இவரும் சென்னைக்கு வந்து கண்டினியூ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் லீவ் டைம்ல மறுபடியும் இவங்க சொந்த ஊருக்கும் வந்துடுறாரு. பட் இந்த கேப் வரைக்கும் அவங்க ஊர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஆனா இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு சில விஷயம் இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லுது. இந்த 2 மாசம் கேப்ல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டுல என்னென்னவோ நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இந்த 2 மாசம் கேப்ல வாசுதேவன் இவங்க தங்கச்சி வழக்கம் போல காலேஜுக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த சைட்ல அப்பா அம்மா 2 பேருமே வயல்வெளி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் விவசாய நிலத்தெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நடுராத்திரி பழக்கம் 2 பேருமே பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரோட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட் திருவிளக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. இவங்க வண்டியில இருக்கிற அந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நைட் டைம்ல வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று கருப்பா இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்னடா இது, திடீர்னு இந்த இடத்துல யாரும் ஸ்பீட் பிரேக் போட்டா அப்படின்னு வாசுதேவன் இவங்க அப்பாவுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, புதுசா ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க அப்படின்னு. அண்ட் இவருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கு, உண்மையிலே இது ஸ்பீட் பிரேக் தானா இல்ல யாராச்சும் படுத்துட்டு இருக்காங்களா, படுத்துட்டு இருந்தாலும் இவ்வளவு பெருசா அப்படின்னு அவரே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு வண்டியை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுறாரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் இறங்கி அங்க வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த இடம் நார்மலா தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வாசுதேவன் அம்மாவும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட், எங்க இங்கிருந்து கிளம்பிடலாங்க, எனக்கு என்னவோ இது யாச்சியா இருக்கும் போல இருக்கு, இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவரை கூட்டிட்டு உடனே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல யாச்சி அப்படின்றது வந்து யாச்சினிய சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா அண்ட் வாசுதேவன் தங்கச்சி எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வீட்டில இருந்து வாசுதேவன் இவரோட தங்கச்சி அலறி அடிச்சு எந்திரிச்சு நிற்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வாசுதேவன் இவரும் பார்க்குறாரு. அண்ட் மறுபடியும் அவங்க தங்கச்சியை அலறிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடுறாங்க. வாசுதேவன் இவருக்கும் ஒன்றும் புரியல, பாப்பா எங்க ஓடுற என்னாச்சு அப்படின்னு இவரும் அவங்க தங்கச்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அவங்களும் கதவெல்லாம் திறந்துட்டு வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடுறாங்க. ஆனா இப்படி வாசுதேவன் ஓடுற விஷயத்த அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இவங்க ஓடுறான் அப்படின்னு வாசுதேவனை நிறுத்துறதுக்காக அப்பாவும் பின்னாடி வந்துருக்காரு. அண்ட் வாசுதேவன் அவங்க தங்கச்சி வெளியில் ஓடிட்டாங்களே, வெளியில போய் பார்த்தா தங்கச்சி எங்க போனாங்கன்னு தெரியல. அண்ட் வீட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா நிசத்தமான ஒரு மயான அமைதியை இவரும் ஃபீல் பண்றாரு. அப்போ பின்னாடி இருந்த அப்பா, தம்பி எங்க போற என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா தங்கச்சி அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடனா அதனால தான் அவளை தடுக்க வந்தா அப்படின்னு சொல்லும்போது, எது தங்கச்சியா, அப்ப உள்ள தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, உள்ள தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு இப்பதான் வாசுதேவன் இவருக்கு ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நான் இப்ப துரத்துட்டு வந்தது யாரு அப்படின்னு இவருக்குள்ளேயே அந்த கேள்வியை கேட்கும்போது வாசுதேவன் இவங்க அப்பாவும் ஏலே என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லப்பா இப்பதான் தங்கச்சி அலறி அடிச்சுட்டு வந்தா அண்ட் அவளை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இவரும் நடந்த விஷயத்த மறுபடியும் சொல்றாரு. அப்ப அப்பா அவரும் சரிப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏதாச்சும் முனியோட வேலையா இருக்கும், சரிவா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் இவரை வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாருமே தூங்குறாங்க. அப்படியே பொழுதும் விடியுது. அந்த வீட்டுல அப்பா அவரும் விவசாய நிலத்தை பார்க்க போறாரு. தங்கச்சி அவங்களும் காலேஜுக்கும் போயிடுறாரு. அண்ட் இந்த இடத்துல வாசுதேவன் அவரும் வீட்டுல இருந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அம்மா அவங்களும் வீட்டுக்கு வெளியில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சன்ல தட்டால் புட்டால்னு பொருள் எல்லாமே கீழே விடுற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே யார் அங்க இருக்கா அப்படின்னு இவரு எந்திரிச்சு கிச்சன்ல போய் பார்த்தா கருகருன்னு ஒரு பூனை அந்த இடத்துல பாத்திரத்தை உருட்டிட்டும் இருக்கு. வாசுதேவன் இவரும் ஹே சு து ஹோ அப்படின்னு அந்த பூனை அங்கிருந்து துரத்திடுறாரு. அப்படி துரத்திட்டு மறுபடியும் வேலை பார்க்க வரலாம் அப்படின்னு வரும்போது வெளியில போன அம்மா வீட்டுக்குள்ளேயும் வராங்க. என்னம்மா அப்பா எங்க எப்போ வருவாரு அப்படின்னு கேட்கும்போது அம்மா எந்த பதிலுமே சொல்லாம ரொம்பவே விறுவிறுன்னு அப்படியே
கிச்சனுக்கும் போகிறாங்க. என்னம்மா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு நீ கிச்சனுக்கு போகிற அப்படின்னு மறுபடியும் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்களும் வாசுதேவன் இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் கிச்சன் உள்ள தான் போகிறாங்க. சரி அம்மா ஏதோ கோவத்தில் இருக்காங்க போல இருக்கு, அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவரோட வேலையை பார்க்கறதுக்காக இவரோட லேப்டாப்புக்கும் வந்துடுறாரு. அப்படி லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா காலேஜுக்கு போன வாசுதேவன் இவங்க தங்கச்சியும், அண்ணன் காலேஜ் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்னை வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா கொஞ்சம் இரு நான் கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாசுதேவன் இவரும் பைக் எடுத்துட்டு தங்கச்சியை பிக் பண்ணுறதுக்காக காலேஜுக்கும் போகிறாரு. அந்த தங்கச்சியெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேரையும் பார்த்துட்டு மாமா நில்லு நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவரும் பைக்கை நிறுத்துறாரு. அம்மா இங்கே என்ன பண்ணுற, நீ வீட்டில் தானே இருக்குன்னு சொல்லும்போது டேய் என்னடா விளாட்ற. அந்த வாசுதேவன் இவரும் வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. மா இப்போ தான் உன்னை நான் வீட்டில் பார்த்தேன், உங்ககிட்ட அப்பா எங்கன்னு கூட கேட்டேன், ஆனால் நீ எதுவுமே பேசாமல் டேரெக்டாக கிச்சன் உள்ளே போயிட்ட. அதுக்கப்புறம் நான் தங்கச்சியை கூட்டு வரதுக்கு இங்கே வந்தேன், இப்போ என்னடானே நீ அப்பா கூட வேற எங்கேருந்தோ வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எப்பா நான் அப்போவே அப்பா கூட கிளம்பிட்டேன், நான் வீட்லேயே இல்லை, நீ எதை பார்த்த, சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வீட்டுக்கும் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா அதே கிச்சனில் மறுபடியும் அந்த கருப்பாக இருக்கிற பூனை மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. அந்த அப்பா இவரும் இது சரிப்பட்டு வராதுல, வா மறுபடியும் அந்த தர்காவுக்கு போகலாம், அந்த பாய் பார்த்து என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த தர்காவுக்கும் போகிறாங்க. இப்போ பாயை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அந்த பாய் இவரும் சரிவா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து என்னன்னு பார்க்குறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வாசுதேவன் அவங்க குடும்பம் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி எடுத்து வைக்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ளே யாரோ உட்காந்து அழுதுட்டும் இருக்காங்க. அப்படி இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களும் வீட்டுக்குள்ளே போல வீட்டுக்கு வெளியில் வந்து மறுபடியும் பாய் அவருக்கு கால் பண்ணி பாய் என்னன்னு தெரியல வீட்டில் காலை வச்சாலே அலறல் சத்தம்லாம் கேட்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னா அவரும் கிளம்பி வீட்டுக்கும் வராரு. அப்படி பாய் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேம் அதே விஷயம் தான் சொல்கிறாரு. உங்கள் வீட்டில் அந்த கெட்ட முனி மறுபடியும் வந்துருச்சு, இதை எப்படி நான் பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்குள்ளே வராரு. அப்படி வந்துட்டு வீட்டுக்குள்ளே அந்த பூஜையும் பண்ணுறாரு. 15 கோழி 10 பச்சை முட்டை அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த கெட்ட முனி கொடுத்து ஒரு சத்திய வாக்கும் வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, மறுபடியும் வந்தனா உன்னை ஏதாச்சும் பண்ணிடும் அப்படின்னு அந்த கெட்ட முனியை இங்கேருந்து அடித்து துரத்துனதா சொல்லப்படுது. இப்படி அந்த சத்திய வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கெட்ட முனி இவங்க வீட்டு பக்கம் அண்ட் இவங்க குடும்பத்து பக்கம் எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. இப்போ வரைக்கும் வாசுதேவன் இவங்க ஃபேமிலி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே நார்மலாக தான் வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் இவங்க குடும்பத்தில் நடந்த இந்த பிரச்சனையில் இருந்த ஒரு விஷயத்த கூட இவங்களால மறக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வாசுதேவன் இவங்க குடும்பத்தில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ கடைசியாக பார்க்க போகிற உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் நவநீதன். அண்ட் இந்த சம்பவத்தை எப்படியாச்சும் சேனலில் போடுங்க அப்படின்னு இவரும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ரீசன் இவருடைய இறந்து போன நண்பரான குமார். அந்த சம்பவத்து மூலிமா அவருடைய நண்பர் மேலே எந்த தப்புமே இல்லை, அண்ட் இப்போவும் இவரால் தான் ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு இவர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே ஷார்ட்டாக இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவருடைய நேம் நவநீதன். இவர் கோயம்புத்தூர் செல்வபுரம்ல இருக்கிற LIC காலனியை தான் சேர்ந்தவர். அண்ட் இந்த இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் இவருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. அதில் முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னா நவநீதன் இவர் இப்போ இழந்திருக்கிற குமார் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு. இதுல குமார் அப்படின்றவர் இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. பட் குமார் இவர் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த ரவுடிசம்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய இந்த ரவுடிசம் பண்றது அடித்தடி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் அப்ப பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ஸ்கூல் டைம்ல ஒரு பொண்ணையும் பாக்குறாரு. அந்த பொண்ணு இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது. அவங்க நேம் சஞ்சு. ஆனா அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்குள்ள இருக்கிற அந்த ரவுடிசம் அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு சாதாரண பையன் மாதிரியும் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா சஞ்சு இவங்களுக்கு குமார் இவரை ஆரம்பத்துல சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த ஒரு விஷயம் போக போக ஒருத்தர் பாக்குறதா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன சண்டை போடுறதா இருக்கட்டும், இப்படி அந்த ஒரு விஷயம் அப்படியே மாறி மாறி ஒரு லெவலுக்கு அப்புறம் 2 பேருமே காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி லவ் பண்ற இந்த ஒரு விஷயம் ஸ்கூல் லைஃப் எல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கும் வராங்க. காலேஜ் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது 2 பேருமே சின்சியரா தான் லவ் பண்ணிட்டும் இருக்காங்க. இவங்க லவ் பண்ற விஷயம் வீட்டுல
பையன் வீட்லயும் சரி பொண்ணு வீட்லயும் சரி யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுல சஞ்சு இவங்களை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், அண்ட் மாப்பிள்ள பாக்குற மாதிரி ஒரு சில விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது குமார் இவர் என்ன பண்றாருன்னா, எங்க இருந்து அவர் லவ் பண்ற பொண்ணை இழந்துருவோமோ அப்படின்னு அவங்கள கூட்டு போயிட்டு யாருக்குமே தெரியாம தாலியும் கட்டிடுறாங்க. பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருமே ஒன்னா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாலாம் இல்லை. என்னதான் கல்யாணம் ஆனாலும் உன் கழுத்துல கட்டின இந்த ஒரு கயிறு மற்றவங்களோட பார்வையில வந்து ஏதோ சாமி கயிறு மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியும் இது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதனால கொஞ்சம் பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நீ வீட்டில் இரு, ஒரு நாள் கண்டிப்பா உன்னை நான் கூட்டு போயிடுறேன் அப்படின்னு இவரும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் லைஃப்ல 2 பேருமே பார்த்து பேசுறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயம் கண்டினியூவா நடந்துட்டு இருக்க ஒரு நாள் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நவனிதன் அண்ட் குமார் இவங்க 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல இருந்திருக்காங்க. அண்ட் குமார் அவருடைய லவ்வரான சஞ்சு அவங்க பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பாக்குறதுக்காக தான் குமார் இங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பஸ் போன அந்த ஒரு விஷயத்த இவரும் கவனிக்கல. பஸ் இவர் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸையே நோட் பண்றாரு. சரி ஃப்ரெண்டோட பைக் இருக்கு, பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு இவரும் ரொம்பவே வேகமா போயிருக்காரு. அப்படி வேகமா போயிட்டு பஸ் போகுது, அதை ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டாரு. எதிர்க்க ஒரு டிராவலர் வண்டி ரொம்பவே வேகமா வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த குமார் இவரும் கவனிக்கல. அப்படி வேகமா வந்த அந்த டிராவலர் வேன் குமார் இவரோட பைக்கை இடிச்சு அப்படி இவர் மேலே ஏறிய அந்த இடத்துல இவரு ஸ்பாட்லயே இறந்தும் போயிட்டாரு. ஆனா பஸ்குள்ள இருக்க சஞ்சு இவங்களுக்கு சுத்தமா தெரியாது இவன் தான் நம்மளை பாக்குறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. டமால்னு ஒரு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் பஸ் எல்லாமே ஓரமா நின்றுது. அந்த பஸ்குள்ள இருந்து எல்லாருமே இறங்கி வந்து என்னன்னு பாக்குறாங்க. சஞ்சு இவங்க கிட்ட வந்து பாக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நடந்திருக்கு. இவங்களும் அதை பார்த்துட்டு வந்துட்டாங்க. உண்மையிலே அது குமார் அப்படின்னு இவங்களுக்கும் தெரியல. இதுக்கப்புறம் சஞ்சு ரெகுலரா இவங்களும் காலேஜ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில நாளா குமார் இவன் எங்க போனா என்ன பண்றா அப்படின்ற ஒரு டீட்டெயில் இவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஆனா எப்படியோ சஞ்சு அவங்க அப்பாவுக்கு இவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்படியாச்சும் இதை பிரிக்கணும் அப்படின்னா அவரும் ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருக்காரு இவங்களுக்கே தெரியாம. இப்போ குமார் இவர் இறந்து போன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இதை வேற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக இதுக்கு மேல அவனெல்லாம் எதிர்பார்க்காத, அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு பொண்ணு மனசை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த சைட்ல குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குமார் இவர் இறந்த அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே காலேஜ் பக்கமும் வரல. அண்ட் சஞ்சு இவங்களும் அப்பா சொன்ன அந்த ஒரு விஷயத்த அப்படின்னு நம்பிடுறாங்க. ஏன்னா குமார் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. உண்மையிலே அவன் போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு. இப்ப சஞ்சு அவங்க அப்பா சொல்றதையும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்பா என்ன பிளான் பண்றாருன்னா, சஞ்சு இவங்களை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பையனையும் பார்த்துடுறாங்க. ஆனா இங்க தான் ஒரு சம்பவமும் நடக்குது. இப்ப இந்த சைட்ல இப்படி 16வது நாள் காரியம் குமார் இவருக்கும் நடக்க, அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நவனிதன் அவரு வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நவனிதன் இவர் பயப்படுற மாதிரி ஒரு விஷயமும் நடக்குது. ஏன்னா நவனிதன் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுற சத்தமும் கேட்குது. அண்ட் அந்த சமயம் வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேற ஊருக்கும் போயிட்டாங்க. இவர் மட்டும்தான் தனியா இருக்காரு. சரி யாரோ தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு இவரும் கதவை திறந்து பார்த்தா வெளியில யாருமே இல்லை. அந்த கதவை மூடிட்டு மறுபடியும் வந்து படுக்கிறாரு. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாராத அப்படின்னு இவரும் வெளியில வந்து பாக்குறாரு. அப்பவும் வெளியில யாருமே இல்லை. மறுபடியும் வந்து தூங்கும்போது 3வது முறையா கதவை தட்டுறாங்க. இவரும் கோவத்தோட கதவை திறந்து வீட்டுக்கு வெளியில போய் பார்த்தா அப்பவும் யாரும் இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு குரலும் கேட்குது. டேய், நான் தானே குமார், நான் சஞ்சு வீட்டுக்கு போனேன், அவங்க இல்லை, அண்ட் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க போல இருக்கு, கொஞ்சம் வாடா, அவ எங்க இருக்கான்னு தெரியலாம் அப்படின்னு இறந்து போன குமாரோட குரல் இந்த இடத்துல கேட்கும்போது நவனிதன் இவருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வீட்டில் அவர் மட்டும் தான் தனியா இருந்துட்டு இருக்காரு. என்னதான் இறந்து போனது ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்ப இறந்து போயிட்டான் ஆவின்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஆரம்பத்துல ஒரு பயம் இருக்கும். அதே போலதான் நவனிதன் இவரும் கதவெல்லாம் சாத்திட்டு போய் அவங்க வீட்டுல பூஜை ரூம்ல சாய்பாபா போட்டோவும் இருக்கு, அங்க உட்காந்து பயங்கரமா ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப பூஜை ரூம்ல உட்காந்து நவனிதன் அழவும் ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன நண்பன் இப்ப ஆன்மா வந்திருக்கான், ஆனா என்னால பயம் இல்லாம அவங்கிட்ட பேச முடியல அப்படின்னு ரொம்பவே அழுதுட்டும் இருக்காரு. ஆனா நைட்டு ஃபுல்லா பூஜை ரூம்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குமார் நவனிதன் இவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. இப்படி ஒரு வாரம் ஆகுது. அந்த ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சஞ்சு இவங்களுடைய அப்பா என்ன காரணத்துக்காகன்னு தெரியல இறந்து போன குமார் அவங்க வீட்டுக்கும் வந்து நலம் விசாரிக்க வந்தாரா இல்ல என்னன்னு தெரியல. பட்
குமார் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய மனநிலைமை அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இறந்து போன குமாரா தான் இருக்கும் அப்படின்னு நவநீதன் இவரும் சொல்லியிருக்காரு. அப்படி எந்த அளவுக்கு அவருடைய மனநிலைமை மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குமார் இவங்க வீட்டுக்கு என்ன காரணத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. பட் ஆல்ரெடி அவரோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையுமே பிரிச்சுட்டு அவங்க பொண்ணுக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அதுக்கேற்ற மாதிரி பிளானும் பண்ணிட்டாரு. இப்போ குமார் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கும் போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் சஞ்சு அவங்க காலில் விழுந்து கதறவும் ஆரம்பிக்கிறாரு, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு. இங்க பொண்ணு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் பாடுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லம்மா கொஞ்ச நாள் முன்னாடி நீ பஸ்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பார்த்துருப்பல்ல, அது வேற யாருமே இல்லை, நீ காதலிச்ச குமார் தான். அண்ட் அன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தான் பைக்ல வந்திருக்கான். அப்படி வரும்போது எதிர்க்க வந்த வண்டியை அவனே அடிச்சு அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இறந்தும் போயிருக்கான். நீயும் இறங்கி வந்து பார்த்துருக்க. ஆனா அந்த இடத்துல உனக்கு அடையாளம் பெருசா தெரியல, அந்த அளவுக்கு அவனுக்கும் உடம்பு அடிபட்டிருக்கு. அதனால அங்கிருந்து நீயும் போயிட்ட, அவன் தான் தெரியாம. பட் உண்மையிலே அன்னைக்கு இறந்து போனது அவன் தான். இதை வச்சு நான் உன்கிட்ட ஒரு பொய்யும் சொன்னமா, அவன் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. ஸோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவரும் பயங்கரமா அழறாரு. இப்போ அந்த பொண்ணும் பயங்கரமா அழ ஆரம்பிக்குது, எதுக்கு பையன் கிட்ட இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் சஞ்சு அவங்களும் அந்த ஒரு கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணாங்களே, அதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இறந்து போன குமார் அவரை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்படி அடுத்து 1 வருஷம் வரைக்கும் இவங்க எந்த வேலையுமே செய்யல, வீட்டில் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு கேப்ல பார்த்தீங்கன்னா சஞ்சு அவங்க அப்பா ஓகே 1 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படின்னு திண்டுக்கல்ல ஒரு மாப்பிளையும் பார்த்துருக்காங்க. சஞ்சு இவங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ஆனா சஞ்சு சுத்தமா ஒத்துக்கவும் இல்லை. இதனால அவங்க அப்பாவும் பிளாக்மெயில் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு, இப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருவேன் அப்படின்னு. இப்படி அப்பா ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணதுனால பொண்ணு இவங்களும் ஒத்துக்கிறாங்க, சரி உங்க விருப்பம் அப்படின்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை எல்லாமே பார்த்து முடிச்சிடறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் சஜு அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்க. அந்த சஜு இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. இப்படி சஜு இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி ஒரு 1:30 மணிக்கு தம்பி இவரும் அக்கா பக்கத்துல உட்காந்து பயங்கரமா அழவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன நம்ம பக்கத்துல யாரோ உட்காந்து அழற மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களை கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல, டேய் நீ என்னடா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சஜி இவங்களும் தம்பியை பாக்குறாங்க. இல்ல உன்னை எவ்வளவு தூரம் நான் நல்லா பார்த்தோம்னு நினைச்சேன் தெரியுமா, அண்ட் என் லைஃப்லயும் என் அம்மா தான் பெஸ்ட், என் அம்மாக்கு அடுத்து தான் நீ, அண்ட் என் அம்மாவே நான் இழந்துட்டேன், இப்போ உன்னையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல தம்பி அழும்போது சஜு இவங்களுக்கு மைல்டா ஒரு டவுட் வருது, உண்மையிலேயே இது என் தம்பி தானா, இல்ல இந்த மாதிரி விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் உடனே டவுட் வந்த சஜு இவங்களும் இந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பாகிட்டும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா ஒரு சில விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, இப்ப இந்த பையன் சஜுவோட சொந்த தம்பி தான். ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு சில நாளா பாத்தீங்கன்னா இந்த பையன் சஜு அவங்கள பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு காதலன் ஒரு காதலி எப்படி பார்ப்பாங்க, ஒரு கணவன் ஒரு மனைவி எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இவனுடைய பார்வை இருந்திருக்கு. ஆனா இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்னு அப்பாவுக்கு ஆல்ரெடி டவுட்டும் வந்திருக்கு. உடனே அப்பா இவர் என்ன பண்றாருன்னா அவங்க குலதெய்வமான கருப்பராயன் கோயிலுக்கும் போறாங்க. அண்ட் அங்க போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது அங்க இருக்கிற பூசாரி சம்பந்தப்பட்ட பையனை கூட்டு வர சொல்றாங்க, தம்பியும் கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது உண்மையிலே உடம்பு தம்பிது மட்டும்தான், ஆனா உடம்புக்குள்ள இருக்கிறது இறந்து போன குமாரோட ஆன்மா. ஆனா அந்த ஆன்மா அந்த இடத்துல வர வச்சு என்ன வேணும்னு கேட்கும்போது தான் அந்த ஆன்மா சொன்ன இந்த விஷயத்த கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சேம் இந்த பையன் அழுதுட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான்ல, என் லைஃப்லயே பெஸ்ட் அம்மா, அதுக்கு அடுத்து நீ தான், அம்மாவை இழந்துட்டேன் அண்ட் இப்போ உன்னையும் இழந்துட்டேன் அப்படின்னு அதே விஷயத்த தான் அந்த இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் இறந்து போயிட்டேன், இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவுதான் நான் நினைச்சிட்டும் இருக்கேன், ஆனா இவ என்ன மறந்துட்டு வேற ஒருத்த கூட வாழ்றதுக்காக ரெடி ஆயிட்டா, இப்ப இதுல பாதிக்கப்பட்டது நானா இல்ல இவனா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அண்ட் என் வீட்லயும் நான் இறந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அண்ட் இவளை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ கொண்டு இருப்பேன், ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு இவளை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் துளி கூட வரல. இவ வாழணும், ரொம்பவே சந்தோஷமா வாழணும், அண்ட் குழந்தை குட்டி அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். அண்ட் ஃபியூச்சர்ல இவளுக்கு குழந்தை குட்டின்னு பிறந்ததுன்னா அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு எங்க வீட்டுல என் அம்மா அப்பா கூட 1 நாள் 2 நாள் அவங்க கூட இருந்துட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா இப்ப நான் தான் அவங்க கூட இல்ல, அட்லீஸ்ட் நான் காதலிச்ச பொண்ணாச்சு அவங்கள அப்பப்ப பார்த்துட்டு வரா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும், அதன் மூலியமா நானும் இருப்பேன் அப்படின்னு அவரும் ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ நான் உண்மையா தான் காதலிச்சிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல நான் ரவுடி பையன் மாதிரி பொறுக்கி பையன் மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன், ஆனா எப்ப நான் உன்னை காதலிச்சனும் அன்னில இருந்து அந்த ரவுடி அந்த பொறுக்கி அப்படின்ற ஒரு எண்ணம் மாறி ஒரு சாதாரண பையன் மாதிரி தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி
குடிக்கிற பழக்கம்லாம் எனக்கும் இருந்தது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் குடிக்கிற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உனக்கு நான் உண்மையாக தான் இருந்தேன், எனக்கு அந்த ஒரு விஷயமே போதும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் எனக்கு நீ ஆண்டவன் கொடுத்த பொக்கிஷம் உன்னையும் நான் இழந்துட்டேன். அண்ட் நீ என் கூட இருந்தனா நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு பாக்கியமும் இல்லை. இதுக்கப்புறமும் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்காக ஒரே ஒரு சிரிப்பு சிரி, எப்பவும் என்ன பார்த்து சிரிப்பே, அந்த சிரிப்பு சிரிச்சனா அந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு இறந்து போன குமார் சொல்லும்போது இங்க இருக்கிற எல்லாருமே அவங்கள அறியாமலே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா எப்பவுமே உன்னை சுத்தியும் எங்க அம்மா அப்பாவை சுத்தியும் நான் இருந்துட்டே இருப்பேன். உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன். அண்ட் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய அம்மா அப்பாவை மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா அந்த இடத்துல நான் இல்லை. ஸோ என் இடத்துல இருந்து ஒரு சில விஷயம் நீயே பண்ணு. இதுக்கப்புறம் உங்க யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா உங்களே சுத்தி சுத்தி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குமாரோட ஆன்மா இந்த இடத்த விட்டும் போயிருது. அப்படி போனதுக்கு அப்புறம் குமார் லவ் பண்ண சஜுவா இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் குமாருடைய ஃப்ரெண்டு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணார்ல நவனிதன் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அண்ட் நவனிதன் இவரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஃப்ரெண்டு தாங்கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு இப்பவும் காத்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்டு வரவும் இல்லை. இந்த சம்பவம் நடந்து 7 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் இறந்து போன குமார் நவனிதன் இவரை கான்டாக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. ஆனா இந்த ஒரு விஷயத்த நவனிதன் எதுக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பவும் இவங்க சர்க்கிள்ல இருக்கிற நிறைய பேர் இறந்து போன குமாரை வந்து ஒரு தப்பான பர்சன், தப்பு எல்லாமே இந்த பையன் மேலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறதா நம்ம கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எண்ணத்தை மாத்துறதுக்காக தான் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணி, என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது, அவன் உண்மையிலே ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தான், ஆனா அதுக்கப்புறம் அவன் நல்லவனா தான் இருந்திருக்கான். ஸோ எப்பவுமே எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. ஒரு சிச்சுவேஷன் அண்ட் ஒரு கரெக்டான பர்சன் அவங்க லைஃப்ல வரும்போது அவங்க டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதே போலதான் ஏன் நண்பனும் அந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறி நல்லவனா தான் இருந்திருக்கான். ஆனா இது புரியாம நிறைய பேர் இருந்திருக்கீங்க. ஸோ இப்பவும் சொல்றேன், என் ஃப்ரெண்டு கெட்டவன் இல்லை நல்லவன் அப்படின்னு நவனிதன் இவரும் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சம்பவத்தையும் ஷேர் பண்ண சொன்னாரு. ஸோ அவருக்காக தான் இந்த ஒரு சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன அண்ட் எனக்கே கேட்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆயிருச்சு. ஸோ உங்களுடைய தாட் என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காக 3 சம்பவத்தை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 3 சம்பவமும் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாரர் ஃபீல் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கும். அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் போகும்.